அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா யூஜிடிஆர்பி ஸ்டடி பிளான் அண்ட் மை சக்சஸ்ஃபுல் டிப்ஸ் அல்லது சீக்ரெட் ஆஃப் மை சக்சஸ் அப்படி கூட சொல்லலாம். ஒருவேளை இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியா போயிடுச்சு அப்படின்னா தயவு செய்து நீங்க ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சன் ஆகணும், யூஜிடிஆர்பில சக்சஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஆக்சுவலா நான் இந்த வீடியோ ரெண்டு பார்ட்டா தான் வீடியோ பிளே போடலாம் அப்படின்ட்டு இருந்தேன். அதாவது ஸ்டடி பிளான் ஒரு வீடியோவாகவும் மை சக்சஸ்ஃபுல் ட்ரிக்ஸ் அதாவது ஸ்ட்ராட்டஜிஸ் நான் படிக்கும் போது யூஜிடிஆர்பி கிளியர் பண்றதுக்கு என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணேன் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு ரெண்டு விதமான வீடியோவா போடலாம் அப்படின்ட்டு இருந்தேன். பட் அது ரெண்டுமே பாத்தீங்கன்னா இன்டர் கனெக்டட், ரெண்டுமே ஒன்னோட ஒண்ணு தொடர்புடையது. ஸ்டடி பிளான் அப்படின்னு சொல்லும்போது அதுல நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறதும் நம்ம சொல்லணும் இல்லையா? ஸோ அதனால இது ரெண்டுமே ஒரே வீடியோவா போடுறேன். ஒருவேளை கொஞ்சம் லென்த் ஆயிடுச்சுன்னா வரி பண்ணாம கொஞ்சம் பொறுமையோட நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா அமையும் ஃபார் யூஜிடிஆர்பி அஸ்பரன்ஸ். ஓகேவா? பிஜிடிஆர்பிக்கு பொருந்தும், பட் பிஜிடிஆர்பி இப்போதைக்கு கால்ஃபர் ஆகாதுங்கிறதுனால அது யூஜிடிஆர்பிக்கு சொல்றேன். ஓகே, ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு எக்ஸாம்ல பாஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன வேணும்? எல்லாருமே வழக்கமா சொல்றதுதான் ஃபர்ஸ்ட் மோட்டிவேஷன் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ நான் ஆல்ரெடி ஒரு இந்த வீடியோல நான் ஒரு 3 வீடியோ சஜஸ்ட் பண்றேன். நான் ஏற்கனவே போட்டிருக்கேன், 3 வீடியோவும் சஜஸ்ட் பண்றேன். இதை பார்த்துட்டு உடனே நீங்க கையோட அந்த 3 வீடியோவும் பார்த்துருங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அல்லது அந்த 3 வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்க, உங்களுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்காக சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல நம்ம எப்படி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சுட்டு கரஸ்பாண்டன்ட்ல படிச்சுட்டு, அதுவும் எம்ஏ கரஸ்பாண்டன்ட், பிஎட் நம்ம ரெகுலர் சர்டிபிகேட் ரெகுலரா இருக்கும், நம்ம அதிகம் போயிருக்க மாட்டோம். ஸோ லிட்ரேச்சர் பிஏ கரஸ்பாண்டன்ட்ல, எம்ஏ கரஸ்பாண்டன்ட்ல படிச்சுட்டு லிட்ரேச்சர் பத்தி எதுவுமே தெரியாம ஒரு 200 ஒர்க்கை படிச்சு அனலைஸ் பண்ணி சக்சஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல எப்படி பாஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதை பாருங்க. பிஜிடிஆர்பி முதல் முயற்சின்னு போட்டிருக்கேன். அது காமனா இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்கு பொருந்தும். ஸோ அது ஒண்ணு. ரெண்டாவது எல்லாருமே சொல்றதுதான் ஃபர்ஸ்ட் மோட்டிவேஷன் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் என்ன சொல்றேன்னா மோட்டிவேஷன் வேணும். ரெண்டாவது நம்ம சுய நம்பிக்கை, செல்ஃப் கான்பிடென்ட் வேணும் ஃபர்ஸ்ட். இந்த நெகட்டிவான தாட்ஸ் எப்போதுமே உங்களுக்கு வரக்கூடாது. வழக்கமா எல்லாரும் சொல்றதா, அதனால சொல்றேன். பட் ஏன் அப்படின்னு சொன்னாக்க, நான் படிக்கும் போது என்னோட நாங்க கூட ஒன்னா டிராவல் பண்ண நண்பர் வேலைக்கு போயிட்டாரு. எனக்கு அப்புறம் படிச்ச பையன் வேலைக்கு போயிட்டான். நான் சொல்லி கொடுத்து படிச்ச பையன் வேலைக்கு போயிட்டான். இன்னும் சொல்ல போனா என்கிட்ட படிச்ச பையன் கவர்மெண்ட் வேலைக்கு போயிட்டான். நான் 10th எடுத்தேன் அவன் ஒரு பையனுக்கு. நான் 10th கிளாஸ்ல நான் கிளாஸ் டீச்சரு. அவனுக்கு நான் 10th கிளாஸ் டீச்சர் எடுத்தேன். நான் தான் கிராமர் சொல்லி கொடுத்தேன். அவன் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2ல நான் சொல்லி கொடுத்த கிராமரை வச்சு இங்கிலீஷ் மீடியம் படிச்சவன். ஸோ போயிட்டான். அப்படிங்கிறப்ப எனக்கு என்னன்னா நம்ம படிச்சுட்டே இருக்கிறோமே, இன்னும் அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரலையே, ஒருவேளை நம்ம படிக்கிறதே மெத்தட் தப்பா அப்படின்ற அந்த தாட் நமக்கு அடிக்கடி ஓடிட்டே இருக்கும். ஸோ அது மாதிரி உங்களுக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா இருக்கும். உங்களோட படிச்சவங்க, உங்க பக்கத்து வீட்டில் உள்ளவங்க, வீட்டில் உள்ளவங்க, ஃப்ரெண்ட்ஸ், ஜூனியர்ஸ், சீனியரு, ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் என்ன பண்ணிருப்பாங்கன்னா உங்களோட படிச்சவங்க வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க. நம்மளால முடியலையே அப்படின்ற ஒரு தாட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற டைம்ல நீங்க ஃபர்ஸ்ட் உங்களை நம்பணும். என்னால முடியும், நான் பண்ணிடுவேன் அப்படின்னு. ஸோ அந்த பண்றதுங்கிறது தாட் மட்டும் இருந்தா பார்த்தாது, அதை எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ யூஜிடிஆர்பியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நீங்க உங்களுக்கு மெயினா என்ன தேவை, ஃபர்ஸ்ட் நீங்க சக்சஸ்ஃபுல்லா ஆகணும் அப்படின்னா என்ன தேவை அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் இப்ப சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன் வேணும். ரெண்டாவது ஒரு நல்ல மெட்டீரியல் வேணும். ரெண்டாவது நல்ல மெட்டீரியல். ரெண்டாவது என்ன வேணும் அப்படின்னா நல்ல மெட்டீரியல் வேணும். நீங்க சார் இதுக்கு நான் எங்க சார் போறது? நல்ல மெட்டீரியல், குட் மெட்டீரியல் வேணும். சார் இதுக்கு எங்க போறது அப்படின்னா ஆல்ரெடி உங்களுடைய பினான்சியல் ஸ்டேட்டஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்க 3000 வேணாலும் மெட்டீரியல் வாங்கலாம், 18,000 வேணாலும் மெட்டீரியல் வாங்கலாம். ஸோ நம்ம தமிழ்நாட்டில் எல்லா விதமான அவைலபிலிட்டியுமே மெட்டீரியல்ஸ் இருக்குது. உங்களுடைய எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸை பொறுத்து நீங்க ஏதாவது ஒரு இடத்துல மெட்டீரியல் வாங்கிக்கோங்க.
கண்டிப்பா மெட்டீரியல் இல்லாம யூஜிடிஆர்பி வந்து நீங்க என்ன பண்ண முடியாதுன்னா கிளியர் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தான். ரெண்டாவது வந்து அந்த டெக்ஸ்ட் சோர்ஸ், அதாவது இந்த மெட்டீரியல் வச்சு நம்ம படிக்கிற அந்த விதம், படிக்கிறதுக்கு அதை தான் நம்ம இப்ப ஸ்டடி பிளான்ல சொல்ல போறோம். ஒரு யூனிட் எப்படி படிக்கணும், போயட் எப்படி படிக்கணும்னு சொல்ல போறோம். ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னா ஒரு கொஸ்டின் பேங்க். மூணாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா டெஸ்ட் பேட்ச். ஓகேவா, டெஸ்ட் பேட்ச். ஃபோர்த் ஒன் RRR. இது ஆல்ரெடி உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. ரிவ்யூ, ரிசைட், ரிப்பீட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆறுல நிறைய இருக்குது, ரீட், ரிப்பீட் நிறைய வச்சுக்கலாம். நான் இங்க யூஸ் பண்றது RRR. ஃபிஃப்த் ஒன் வந்து பாத்தீங்க அப்படின்னா பீர் குரூப். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷனல் தான். இது வந்து ஆப்ஷனல். இது சில பேருக்கு கிடைக்கும், சில பேருக்கு கிடைக்காம போகும். சோ இத வந்து நீங்க ஆப்ஷனலாவே வச்சுக்கலாம். சோ இந்த 4 விஷயங்கள் வந்து கம்பல்சரி உங்களுக்கு நீங்க சக்சஸ்ஃபுல் ஆகணும் அப்படின்னா தேவை. இப்போ ஓகே சார், ஐ வில் கலெக்ட் மெட்டீரியல். நான் வந்து ஒரு நல்ல குட் மெட்டீரியல் வாங்கிட்டேன். ஒரு சென்டர்ல வந்து நான் வந்து நல்ல மெட்டீரியல் வாங்கிட்டேன். இந்த தமிழ்நாட்டிலே டாப் மோஸ்ட் மெட்டீரியல், தமிழ்நாட்டிலே டாப் மோஸ்ட் மெட்டீரியல் வச்சிருக்கவங்க தான், டாப் மோஸ்ட் அகாடமில மெட்டீரியல் வாங்கினவங்க தான் சக்சஸ் பண்ணிருக்காங்களா அப்படின்னு கேட்டா 100% கிடையாது. அதே மாதிரி சார் மெட்டீரியலே இல்லை சார், நான் சும்மா ஒரு 2000 ரூபாய்க்கு ஒரு இடத்துல வாங்கினேன் சார், ஏற்கனவே படிச்சவங்களோட ஜெராக்ஸ் போட்டிருந்தேன் சார், அப்புறம் ஆன்லைன்ல படிச்சேன் சார், நான் மெட்டீரியல் வாங்காம ஃபெயிலா போனவங்களும் கிடையாது. ஸோ நான் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க எந்த மிகப்பெரிய அகாடமிலாம் வந்து மெட்டீரியல் வாங்கல. ஸோ எனக்கு கிடைச்ச சோர்ஸை வச்சு தான் நான் படித்தேன். ஸோ அதனாலதான் சொல்றேன், ஹை லெவல்ல இருக்கிற அகாடமியில உள்ளவங்கள்ட்ட தான் வாங்கணும் அப்படின்னு இல்லை. ஸோ உங்களுக்கு எங்க கம்ஃபர்டபுளோ நீங்க அந்த மெட்டீரியல் வாங்க. நம்ம படிக்கிற விதத்துல தான் இருக்குது. இதோட சேர்த்து ஒரு 10 நோட் 10 நோட் 10 யூனிட்டுக்கு 10 நோட் வேணும் கம்பல்சரி. ஒரு 5 கலர்ல பென், 5 கலர்ல 5 கலர்ஸ், 5 கலர்ல ஒரு பென்ஸ், நிறைய பேனா வாங்கிக்கோங்க. ஒரு 5 கலர்ல பேனா வாங்கிக்கோங்க. ஓகேவா, ஒரு 5 கலர்ல பேனா வாங்கிக்கோங்க. ஸோ இதுதான் மெட்டீரியல், கொஸ்டின் பேங்க், டெஸ்ட் பேட்ச். இந்த மெட்டீரியல் வாங்கிட்டோம். ஃபர்ஸ்ட் மெட்டீரியல் வாங்கின உடனே கொஸ்டின் பேங்க் வாங்கி இதை உடனே என்ன பண்ணக்கூடாது, நான் வந்து டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணக்கூடாது, நீங்க படிக்க எனக்கு ரிமைண்டர் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணவே பண்ணாதீங்க. தயவுசெய்து அந்த தவறை மட்டும் எப்போதுமே பண்ணாதீங்க. ஸோ மெட்டீரியல் வாங்கிட்டீங்க, அது எப்படி படிக்கிறது அப்படின்னா, நீங்க வந்து என்ன மெட்டீரியல் வாங்கினாலும் அதுல இருந்து டேக் நோட்ஸ். மெட்டீரியல் வந்து டேக் நோட்ஸ் அண்ட் ரைட். நீங்க வந்து நோட்ஸ் எடுத்து அதுக்கப்புறம் என்ன படிக்கணும் அப்படின்னா இதை வந்து ரைட் பண்ணணும். டேக் நோட்ஸ் அண்ட் ரைட். அவாய்ட் அண்டர்லைன் பண்றதையோ அல்லது ஹைலைட் பண்றதையோ அவாய்ட் பண்ணிடுங்க. அண்டர்லைன் பண்றதையோ ஹைலைட் பண்றது அவாய்ட் பண்ணுங்க. அவாய்ட் பண்ணிட்டு நீங்க வாங்கின நோட்ஸ்ல இருந்து அதை படிச்சாலும் நீங்க இப்போ இன்கேஸ் ஆன்லைன் கோர்ஸோட இருக்கிற மெட்டீரியல் வாங்கிருக்கலாம், இல்ல ஒரு சாதாரண ஒரு சென்டர்ல மெட்டீரியல் வாங்கிருக்கோம்னா, இப்ப நம்ம நண்பர் கூட ஒருத்தர் 3000 ரூபீஸ்க்கு வந்து யூஜிடிஆர்பி மெட்டீரியல் கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க அவங்களுக்கு கூட கால் பண்ணி நம்ம குரூப்ல கூட நம்பர் வந்திருக்கும். ஸோ அது கூட வாங்கிக்கலாம், எங்க வாங்கினாலும் சரி. பட் அந்த நீங்க வாங்கிட்டு அந்த மெட்டீரியல் பார்த்து ஒரு வீடியோ பார்த்து படிக்கிறீங்க, அல்லது கிளாஸ் ஆன்லைன் கோர்ஸோட வாங்கிருந்தீங்கன்னா அவங்களே கிளாஸ் நடத்துவாங்க, அதை வாங்கி படிக்கிறீங்க அப்படின்னா அந்த ஆடியோல அந்த வீடியோல உள்ளதையும் நீங்க இந்த நோட்ஸ்ல கைட் வச்சிருக்கீங்க பார்த்து வாங்கி என்ன பண்ணுங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நோட்ஸ் எழுதுங்க. ஸோ ஒரு நோட்ஸ் எப்படி எழுதணுங்கிறதுக்கு நான் இப்போ வந்து இந்த வீடியோட எண்ட்ல நான் எழுதின நோட்ஸ் இருக்கு, நான் படிச்சப்ப எழுதுன நோட்ஸ் இருக்குது. இந்த நோட்ஸ் நான் எப்படி எழுதிருக்கேன் அப்படிங்கிறதோட அந்த போட்டோ காப்பியை வந்து நான் இந்த வீடியோட எண்ட்ல வந்து நான் ஆட் பண்றேன். அதையும் கொஞ்சம் நீங்க வந்து பாத்துக்கோங்க, உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஹைலைட் பண்றது என்ன பண்ணுங்க அப்படின்னா அவாய்ட் பண்ணிடணும். ஃபர்ஸ்ட் நீங்க எழுதணும், கையால எழுதிட்டு ஒரு நாளைக்கு எத்தனை யூனிட் படிக்க போறோம், அதே மாதிரி ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த யூனிட்டுக்கு எவ்வளவு டைம் ஒதுக்க போறோம் அப்படிங்கறத நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பிக்ஸ் பண்ணிடணும். யூனிட் 1 நம்பர் ஆஃப் ஒர்க்ஸ் பாருங்க, நம்பர் ஆஃப் ஒர்க் நிறைய எடுங்க. அதுல வந்து எந்த யூனிட்ல இருந்து ஃபர்ஸ்ட் படிக்கலாம், எந்த யூனிட் செகண்ட் படிக்கலாம். ஆனா அதை சொல்றேன் நான் இந்த வீடியோலயே, நான் வந்து யூஜிடிஆர்பிக்கு நீங்க எந்த யூனிட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாங்கிறதையும் சொல்றேன்,
பட் காமனா எப்படி எடுக்கணும், எந்த யூனிட்டா இருந்தாலும் நீங்க எப்படி எடுக்கணுங்கிறது. ஸோ இந்த யூனிட்டுக்கு ஒரு யூனிட்ல 20 ஒர்க் இருக்கும், ஒரு யூனிட்ல 30 ஒர்க் இருக்கும், ஒரு யூனிட்ல வெறும் 10 ஒர்க் இருக்கும். இப்போ உமன்ஸ் லிட்ரேச்சர் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப லோவஸ்ட் ஒரு 12 ஒர்க் நம்ம தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒர்க் எல்லாம் அந்த மாதிரி இருக்கிறது அதெல்லாம் சின்ன சின்ன போயிடும். அப்ப என்ன பண்ணுங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க மெட்டீரியல் வாங்கின உடனே சார் நான் எடுத்துட்டு உடனே ஃபர்ஸ்ட் யூனிட் ஃபர்ஸ்ட் லெசன் படிக்க போறேன் அப்படின்ட்டு எடுத்து உட்காராதீங்க. வாங்கின மெட்டீரியலை 10 யூனிட்டையும் ஒரு தடவை திரட்டி பாருங்க. திரட்டி பார்த்துட்டு இந்த 10 யூனிட்ல இருக்கிற 10 யூனிட்ஸ்ல இருக்கிற டோட்டல் டாபிக்ஸ் 250 டாபிக்ஸ் இருக்கு அப்படின்னா 250 டாபிக்ஸ் இதனுடைய சைஸ் எவ்வளவு பாருங்க. சைஸ் மீன்ஸ் ஒரு ஒர்க் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு போயம் எடுத்துக்கிட்டோம்னா இந்த போயம் யூனிட் 1ல இருக்கிற இந்த போயம் 1000 லைன் இருக்குப்பா. யூனிட் 3ல இருக்கிற இந்த போயம் 50 லைன் தான் இருக்குது. யூனிட் 10ல இருக்கிற இந்த போயம் 70 லைன் இருக்குது. அதே 6வது போயம் 8 லைன் தான் இருக்குது. சோ அதே மாதிரி ப்ரோஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது ஒரு பக்கம் இருக்குது, இது 2 பக்கம் இருக்குது, இது 4 பக்கம் இருக்குது, இது 5 பக்கம் இருக்குது. அப்படிங்கிறத இதை வந்து ஃபர்ஸ்ட் உங்க மைண்டுக்குள்ள நீங்க ஏத்துங்க. எந்த மெட்டீரியல் வாங்கினாலும் மெட்டீரியல் வாங்கி இந்த போயம் இவ்வளவுதான் இருக்கு, இந்த போயம் அது யாரு எந்த போயமா இருக்கட்டும், யார் எழுதுனதா இருக்கட்டும், கஷ்டமா இருக்கிற போயமா இருக்கட்டும், புரிகிற போயமா இருக்கட்டும், புரியாத போயமா இருக்கட்டும், அதுல இருக்கிற வேர்ட்ஸ் நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடிஞ்ச போயமா இருக்கட்டும், இல்ல குழப்பி விடுற போயமா இருக்கட்டும், கதை ஈஸியா இருக்கிற போயமா இருக்கட்டும், எப்படியாப்பட்ட போயமா இருக்கட்டும், ப்ரோஸா இருக்கட்டும், அதனுடைய சைஸை முதல்ல அனலைஸ் பண்ணுங்க. சைஸை ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணிட்டு அதற்கு அப்புறமா இதுல ஒரு நாளைக்கு நம்ம எத்தனை ஒர்க் படிக்க போறோம் அப்படிங்கறத நீங்க பிக்ஸ் பண்ணுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூனிட் 1 எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதுல ஒரு 20 ஒர்க் இருக்குன்னா முதல் 3 ஒர்க் 3 டேஸ்ல நான் படிப்பேன். சோ இப்போ வந்து உங்களுக்கு ரொம்ப டைம் இல்லை, பட் ஆனா வந்து மே மந்த் ஃபுல்லா உங்களுக்கு இப்ப டீச்சர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்க டீச்சர்ஸா இருந்தீங்கன்னா மே மந்த் ஃபுல்லா உங்களுக்கு லீவா இருக்கும். ஸோ இதை நீங்க நல்ல டைம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ ஒரு 3 ஒர்க் எடுத்து நான் 3 டேஸ் படிக்க போறேன். ஏன்னா உங்களுக்கு தெரியும் அதோட சைஸ் தெரியும். எப்பா இது ஒரு 2 பக்கம் இருக்கு, 2 பக்கம் உள்ளதை வந்து நான் ஒரு நாளைக்கு உட்கார்ந்து 2 பக்கம் படிக்கணும். அப்ப அடுத்து 2 ஒர்க், அடுத்து இருக்கிற 4 ஒர்க் வந்து 2 டேஸ்ல முடிச்சிருவேன். ஏன் அப்படின்னா இதுல டேட் போடுங்க. இதுல வந்து டேட் போடணும். என்னைக்கு போட போறோம்? 21ஆம் தேதியில வச்சுட்டாங்க 1/5/2026 இருந்து 3/5/2025 3/5/2026 வரைக்கும் இந்த ஒர்க்கு. அடுத்தது 4/5/2026 இருந்து 5/5/2026 வரைக்கும் அந்த டெஸ்ட் பேட்ச் ஷெட்யூல் போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நீங்க இதுல படிக்கிறதுக்கு போடணும். நம்ம கொஞ்சம் புத்திசாலித்தனமா என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த 3 டெஸ்ட் படிச்சு முடிச்சுட்டோம், பரவாயில்ல, இதுல நம்ம ஒழுங்கா படிச்சிருக்கோமா இல்லையாங்கிறத செக் பண்ணணும்ல சார். செக் பண்ணாதானே இருக்கும், மறந்துடும்ல அப்படின்னு நீங்க நினைக்கலாம். பட் இதை செக் பண்றதே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம டெஸ்ட் பேட்ச் ஒன்று ஜாயின் பண்ணிடுவோம். டெஸ்ட் பேட்ச் ஒன்று ஜாயின் பண்ணிட்டு இந்த ஒர்க் நடக்கும்போது அதை படிப்போம், இந்த ஒர்க் நடக்கும்போது அதை படிப்போம். ஸோ அந்த தவறு மட்டும் என்னைக்குமே பண்ணாதீங்க தயவு செய்து. ஏன்னா நான் அது மாதிரி ஏற்கனவே பிஜிடிஆர்பிக்கு அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி இட்ஸ் கோயிங் டு ராங். நீங்க ஒரு ஒர்க்கை படிச்சுட்டு திரும்ப உடனே ஒரு டெஸ்ட், அடுத்த ஒர்க்கு படிச்சுட்டு அடுத்த உடனே டெஸ்ட், அடுத்த ஒர்க்கு படிச்சுட்டு அடுத்த உடனே டெஸ்ட் அப்படின்னு படிக்கும்போது இன்கேஸ் நீங்க அந்த இது ஏன் சொல்றேன் அப்படின்னா இன்கேஸ் நீங்க இந்த 3 ஒர்க்ல ஏதோ ஒரு டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிருக்கீங்க, அந்த டெஸ்ட் பேட்ச்ல இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் அனுப்புறாங்க, ஒரு 100 கொஸ்டின்ஸ் இருக்குது, அந்த 100 கொஸ்டின்ஸ் நீங்க அட்டன் பண்றீங்க, 98 எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மைண்ட் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும் அப்படின்னா வாவ் வண்டர்ஃபுல், இந்த 3 லெசன்ல நம்ம எங்க இருந்து கொஸ்டின் கேட்டாலும் அடிக்கிற அளவுக்கு தயாரா இருக்கும். டாப் மோஸ்ட் அகாடமியில இருக்கிற கொஸ்டின் பேங்க், கொஸ்டின் டெஸ்ட் பேட்ச், அதுலயே நம்ம 198 எடுத்துட்டோம், பரவாயில்ல நம்ம இதுல வந்து கரைச்சு குடிச்சிட்டோம் அப்படின்ற மைண்ட் செட் உங்களுக்கு வந்துடும். திரும்ப மறுபடியும் நீங்க ரிவைஸ் பண்ணும்போது என்ன வராது, என்ன வரும் அப்படின்னா இந்த இதெல்லாம் நம்ம 98 மார்க் எடுத்தது, ஓகே ஸ்கிப் பண்ணிடலாம் அப்படின்ற மைண்ட் செட் ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு வந்துடும். அதனால சொல்றேன். அதனால அந்த தவறை பண்ணாதீங்க. சோ அடுத்து இந்த மாதிரி என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு யூனிட்டுக்கு எழுதுங்க, ஒவ்வொரு யூனிட்டுக்கும் எழுதுங்க. நீங்க படிக்க போற ஒவ்வொரு யூனிட்டுக்கு எழுதுங்க. எந்த யூனிட்ல ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்றேன். அதுபடி இதை ஒவ்வொரு யூனிட்டுக்கும் இந்த டேஸ் இது ஒரு 3 டேஸ், இது ஒரு 3 டேஸ், இது ஒரு 3 டேஸ். அதாவது நீங்க மெட்டீரியல் வாங்கின உடனே மொத்தமா எல்லா யூனிட்டோட சைஸையும் பார்க்காட்டியும் நீங்க எடுத்துக்கிற யூனிட் இருக்கு பாத்தியா, அந்த யூனிட்ல இருந்து இருக்கிற போயம் ப்ரோஸ் எவ்வளவு, டிராமா எவ்வளவு இருக்கு, பிளே எவ்வளவு இருக்கு, ஃபிக்ஷன் எவ்வளவு இருக்குது,
நாவல் எவ்வளவு இருக்குது அப்படின்ற இந்த கேட்டகரியை வந்து நீங்க அந்த சைஸ் தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பா. ஸோ இந்த மாதிரி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க ஒரு யூனிட் எடுத்து படிக்க ஆரம்பிங்க. ஒரு யூனிட் எடுத்து படிக்கும்போது போயம் அப்படின்னா அதுல எப்படி நோட்ஸ் எடுக்கிறது, போயட்ரி அப்படின்னா அதுல எப்படி நோட்ஸ் எடுக்கிறது அப்படிங்கிறது ஆல்ரெடி நான் வந்து பிஜிபிஆர்பிக்கு ஹவு டு டேக் நோட்ஸ் இன் ப்ரோஸ், ஹவு டு டேக் நோட்ஸ் இன் போயட்ரி அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், 2 வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அதையும் நீங்க பாருங்க. அதை பார்த்துட்டு எப்படி போயட்ரி நோட்ஸ் எடுக்கிறது, ஏன்னா அதை நான் சொன்னோன்னா திரும்ப அது ஒரு வீடியோ அளவுக்கு போகும், ஆல்ரெடி வீடியோ ரொம்ப லென்த்தா போகும். இதுவே இன்னும் போனோம்னா ரொம்ப ஜாஸ்தியா இருக்குங்கிறதுனால அதை நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். நீங்க அந்த வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அதை பாருங்க. ஸோ இதை என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்க அதை எழுதிட்டு கையால அதை ஒரு நோட்ஸ் எடுத்து எழுதுங்க. நீங்க மெட்டீரியல் சார் டாப் மோஸ்ட் அகாடமில மெட்டீரியல் வாங்கிட்டேன் அப்படின்னா நீங்க ஒரு ஒர்க் படிக்கும்போது இந்த மெட்டீரியல்ல உள்ளது மட்டும் அல்லது அதே மாதிரி அவங்க நடத்துற அந்த ஆன்லைன் கிளாஸ்ல நடத்துற உள்ள நோட்ஸ் மட்டும் நோட் பண்ணா பிரயோஜனம் இல்லை, பிரயோஜனப்படாது. அதுக்கு பதில் என்ன பண்ணணும்னா இதையும் எழுதிட்டு இன்னும் வேற ஒரு அகாடமில மெட்டீரியல் இருந்தா கூட அதோட சோர்ஸ் கிடைச்சாலும் சரி, இல்லையா நீங்க என்ன ஒர்க் எடுத்துக்கிட்டாலும் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் புறத்தலாமியன் அப்படின்னு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா புறத்தலாமியன் சம்மரி இன் பிடிஎஃப் அப்படின்னு போட்டீங்கன்னாலே ஒரு பிடிஎஃப் வரும். அந்த பிடிஎஃப்ல எப்படி சார் சூஸ் பண்றதுன்னு ஒண்ணு இருக்குது சார், போட்டா 15 பிடிஎஃப் வருது சார், அதுல நல்ல பிடிஎஃப் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, ஒன்னொன்னாவா பார்த்துட்டு இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கலாம். சோ நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா அந்த மாதிரி ஏதாவது ஒரு டாபிக் எடுத்து நீங்க ப்ரெஷர் ஆஃப் இக்னரன்ஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்குது, அதை எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதை எடுத்து போடுறீங்க ப்ரெஷர் ஆஃப் இக்னோரன்ஸ் சம்மரி பிடிஎஃப் அப்படின்னு போடுறீங்க, நிறைய வரும், வரிசையா 10 பிடிஎஃப் வரும். அதுல அப்படியே பார்த்துட்டே வந்தீங்க, அந்த ஆன்லைன்லயே பார்த்துட்டே வந்தீங்கன்னா ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டியோட பிடிஎஃப் ஒன்று இருக்கும், யூனிவர்சிட்டியோட புக்கு, காலிகட் யூனிவர்சிட்டி, டெல்லி யூனிவர்சிட்டி, பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ், இன்னும் சொல்ல போனா ஃபாரின் யூனிவர்சிட்டியில இருக்கக்கூடிய பிடிஎஃப் கூட வரும். அந்த மாதிரி யூனிவர்சிட்டிஸ் உடைய பிடிஎஃப் அங்க ஏதாவது இருக்கான்னு பாருங்க. யூனிவர்சிட்டியோட புக்கு, யூனிவர்சிட்டியோட நோட்ஸ், யூனிவர்சிட்டியோட சில பேர் வந்து இந்த பேப்பர் ரிசர்ச் பண்ணி அதை வந்து ஒரு இதா போட்டிருப்பாங்க. புறத்தலாமியன்ல இருக்கக்கூடிய சிம்பலிக் எலமெண்ட்ஸ் அதை பத்தி ஒரு போஸ்ட் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ரொம்ப முக்கியமான இருக்கிற யூனிவர்சிட்டிஸோட கூடிய அந்த பேராகிராஃபா அதை பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுங்க, அதை பாருங்க. அதை பார்க்கும்போது நீங்க எழுதிருக்கிற நோட்ஸ் ரொம்ப கம்மியா தெரியும். இது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் சொல்றது. அப்பதான் எனக்கு என்ன தெரியுதுன்னா நான் திரும்ப என்ன பண்றேன், மறுபடியும் இன்னொரு பிடிஎஃப் போறேன். இப்போ நான் எழுதுனது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒர்க்குக்கு நான் படிச்ச அந்த மெட்டீரியல் ரொம்ப ரொம்ப லோ காஸ்ட்ல வாங்கின அந்த மெட்டீரியல், அதையும் அதோட இல்லாம இன்னொரு 2 வீடியோஸ், ஒன்னொன்னுக்கு 2 வீடியோஸ் பாக்குறது, இந்த மாதிரி பிடிஎஃப் ஒரு 4 பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுவேன், டவுன்லோட் பண்ணிட்டு தான் படிப்பேன். அதுல இருந்து இருக்கக்கூடிய நோட்ஸ் என்னன்னா ஒரு நோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன போயமா இருக்கும், அந்த சின்ன போயத்துக்கே கிட்டத்தட்ட 5-6 பக்கம் நோட்ஸ் எழுதிருக்கும். ஸோ நோட்ஸ் எழுதும்போது ஹவு டு ரைட் நோட்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்குது. ஸோ நீங்க நோட்ஸ் இந்த மாதிரி எழுதுறீங்க, நீங்க எழுதும்போது இந்த இப்ப நான் எழுத பாத்தீங்களா, இந்த மாதிரி எல்லாம் வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா ஒரே நம்ம எக்ஸாம்ல லாஸ்ட் மினிட் எக்ஸாம்ல எழுதுவோம் இல்லையா, லாஸ்ட் மினிட் எக்ஸாம்ல என்ன எழுதுவோம், ப்ரெஷர் ஆஃப் இக்னரன்ஸ் எழுதுவோம், இது எழுதுவோம். சோ இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா எழுத வேண்டாம். உங்களுக்கு எவ்வளவு பொறுமையா அழகா எழுத முடியுமோ, டபுள் கலர் 3 கலர், நான் சொன்னேன் 5 கலர் வாங்கிக்கோங்க. 5 கலர் வாங்கிட்டு ஒரு கலர் ஒரு ஒர்க் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதே மாதிரி கண்டிப்பா இதையும் ஃபாலோ பண்ணிருங்க. ஒரு ஒர்க் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அந்த ஒர்க்ல இருக்கிற விக்கிபீடியா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ப்ளஷர் ஆஃப் இக்னோரன்ஸ் அப்படின்னு போடுறீங்க அப்படின்னா ப்ளஷர் ஆஃப் இக்னோரன்ஸ் இன் விக்கிபீடியா அப்படின்னு போட்டீங்கன்னாக்க விக்கிபீடியாவுடைய ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டேட்டஸ் வரும், அந்த லிங்க் வரும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா அதனுடைய பேசிக்கான விஷயங்கள் அதுல இருக்கும். அது எப்ப ரிலீஸ் பண்ணாங்க, எந்த ஆண்டு வெளியே வந்துச்சு, யார் எழுதுனது, அது ஃபர்ஸ்ட் எஸ்ஏவா வந்துச்சா இல்ல புக்கா வந்துச்சா, அதனுடைய மெயின் ஸ்பெசிபிகேஷன்ஸ் என்னென்ன, அதுல இன்கேஸ் ஒருவேளை கேரக்டர்ஸ் இருந்துச்சுன்னா அந்த கேரக்டர்ஸ் யாரு, அதனுடைய பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்கிற இந்த டீடைல் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த விக்கிபீடியா பேஜ்ல வரும். ஏன்னா சம்மரி பேஜ்ல கண்டிப்பா வராது. சம்மரி பேஜ் போட்டீங்க அப்படின்னா சம்மரி அப்படின்னு போட்டாங்க அதனுடைய அந்த நீங்க என்ன
கொடுக்குறீங்களோ அதனுடைய சம்மரி மட்டும்தான் வருமே தவிர அது எப்போ ரிலீஸ் பண்ணாங்க, எப்போ பப்ளிஷ் பண்ணது, இது யார் எழுதுனது என்ன மாதிரி எழுதியிருக்காருங்கிற பேசிக்கான விஷயங்கள் வந்து வராது. ஸோ அந்த பேசிக்கான விஷயங்களுக்கு நீங்க என்ன பண்ணீங்களா அப்படின்னா விக்கிபீடியா போயிடலாம். ஸோ ரைட் பண்ணும்போது ஒரு 4-5 கலர் ரைட் பண்ணுங்க, 4-5 கலர் யூஸ் பண்ணி ரைட் பண்ணுங்க ஒண்ணு. அடுத்து ரெண்டாவது கொஸ்டின் பேங்க். இந்த கொஸ்டின் பேங்க் எப்போ வாங்கணும்? கொஸ்டின் பேங்க் அப்படிங்கிறது என்னன்னா டெஸ்ட் பேட்ச் வேற, கொஸ்டின் பேங்க் வேற. இப்போ கொஸ்டின் பேங்க் அப்படிங்கிறது ஒரு 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 லெசன்ல மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் எவ்வளவு எடுக்க முடியும் அப்படிங்கிறது இது வந்து நீங்களே கிரியேட் பண்ணலாம். இது வந்து நீங்களே என்ன பண்ணலாம் அப்படின்னா கிரியேட் பண்ணலாம். இல்ல வெளியில வந்து சென்டர்ல ஏதாவது வாங்கினா கூட நீங்க வாங்கிக்கலாம். இப்போ நான் UGTRBக்கு ஒரு கொஸ்டின் பேங்க் வந்து ஒன்னு ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ அது இன்னும் கம்ப்ளீட் பண்ணல, நான் அதையுமே வந்து நான் பப்ளிஷ் பண்ணலாம். பட் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். மொத்தம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 16,000 MCQs. யாருமே வந்து இது வரைக்கும் வந்து ஈவன் தமிழ்நாட்டுல எந்த எந்த ஒரு அகாடமிலையுமே ஒரு UGTRB எக்ஸாமுக்கு இவ்வளவு MCQs கொடுத்திருப்பாங்களா அப்படின்னா கண்டிப்பா இருக்காது. ஸோ அதுல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8 யூனிட் போல முடிஞ்சிருச்சு. ஒரு 2 யூனிட் பேலன்ஸ் நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அது முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் என்ன சொல்றேன், பட் நீங்க கொஸ்டின் பேங்க் அப்படிங்கிறது ஒரு 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 இடத்துல வாங்கிக்கணும், ஏதோ ஒரு இடத்துல வாங்கிட்டு இந்த ஒரு யூனிட் முடிக்கிறீங்க. நான் சொன்னேன் இல்லையா, ஒரு லெசன் முடிச்ச உடனே போய் பார்க்க கூடாதுன்னு சொன்னேன் இல்லையா, அது எப்போ பார்க்கணும் அப்படின்னா ஒரு யூனிட் நீங்க முடிச்சிட்டீங்க அப்படின்னா அந்த ஒரு யூனிட் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க இந்த கொஸ்டின் பேங்க்ல இருக்கிற ஒரு ஒரு 5 days ஒதுக்குங்க. ஒரு 3 days இதுக்காக கொஸ்டின் பேங்காக மட்டும், அதாவது ஒரு யூனிட்டுக்கான கொஸ்டின்காக மட்டும். ஒரு யூனிட் 1 முடிச்சிட்டீங்க அப்படின்னா அந்த ஒரு யூனிட் 1 முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு 3 days அதுல இருந்து ஒரு 20 ஒர்க்குக்கும் இந்த கொஸ்டின் பேங்க் வச்சு கொஸ்டின் பார்த்துட்டே வாங்க. எப்படி இருக்கு ஓகே பரவாயில்ல, நமக்கு தெரியுதா இது புது விஷயமா இருக்கு. அப்ப அதை ரவுண்ட் பண்ணுங்க. இந்த கொஸ்டின்ல ஒரு கொஸ்டின் பேங்க் இருக்குல்ல, ஏதோ ஒரு கொஸ்டின் வாங்குறீங்க. இப்ப நான் போட கொஸ்டின் நீங்க வாங்குறீங்க, இல்ல ஏதோ ஒரு கொஸ்டின் வாங்குறீங்கன்னா நீங்க படிச்ச மேட்ரு அல்லது நீங்க அந்த நோட்ஸ் எழுதுற விஷயம் வரல அப்படின்னா இந்த கொஸ்டின் பேங்க்ல வந்து புதுசா இருக்குது, ஆஹா இது நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு உடனே என்ன பண்ணுங்கன்னா இந்த நோட் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த யூனிட் 1 நோட் எடுத்து வச்சுட்டு நீங்க எழுதி அந்த பிரதலாமே எழுதுறீங்களா அந்த பேஜ்ல அந்த நோட்ஸோட எண்ட் பகுதியில. ஏன்னா இன்னொன்னு இந்த ரைட் பண்ணும்போது ஒரு யூனிட் முடிச்ச உடனே ஒரு யூனிட் இல்ல ஒரு லெசன் முடிச்ச உடனே அடுத்த லெசன் எழுதும்போது கண்டினியூ எழுதாதீங்க. ஒரு 2 பேஜ் ஃபுல் பேஜ் விட்டுட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுங்க. ஏன் அப்படின்னா அந்த 2 பேஜ்ல இந்த மாதிரி மிஸ் ஆன இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க உடனே என்ன பண்ணணும், இந்த கொஸ்டின் பேங்க்ல ஆஹா நம்ம படிக்காம விட்டோமே, சரி இதை படிச்சுக்கணும், ஒரு இன்ஃபர்மேஷன் ஆடட் அப்படின்னு மட்டும் பண்ணக்கூடாது. அதை ரவுண்ட் பண்ணிட்டு அதை எடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா அப்படியே என்ன பண்ணணும் அப்படின்னா இங்க எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க இந்த பிரத்தலாமீன் எடுத்துக்கிறீங்க, நிறைய நோட்ஸ் நீங்க எழுதிருக்கீங்க. ஆனா கொஸ்டின் பேங்க்ல வந்து இந்த பிரத்தலாமீன் வந்து எங்க இருந்து எடுக்கப்பட்டது, அது வந்து இத்தாலியனுடைய என்ன மாதிரியான போயம் அது அப்படின்னு அது வந்து கார்ல்சூன் அப்படிங்கிற ஒரு போயம். அப்போ இந்த விஷயம் புதுசா இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணுங்கன்னா இதை எடுத்து என்ன பண்ணுங்க, அந்த நோட்ஸ்ல எழுதுங்க, கையோட சேர்த்து என்ன பண்ணுங்க அப்படின்னா கையோட எழுதிட்டு இது மாதிரி நீங்க ஒரு யூனிட் முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த யூனிட் சார் இந்த டெஸ்ட் பேட்ச் எப்ப ஜாயின் பண்ணணும், எப்போ டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா யூ ஆர் இன் 80% அவுட் ஆஃப் 80%. 100க்கு 80% சிலபஸ் நீங்க முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஏதாவது ஒரு சென்டர்ல டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுங்க. ஜாயின் பண்ணிட்டு நீங்க ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் இந்த சிலபஸ் 80 கூட இல்ல 100 முடிச்சதுக்கு அப்புறம் 100 முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் குறைந்தபட்சம், இது வந்து நான் சொல்றது குறைந்தபட்சம் 80% சிலபஸ் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டெஸ்ட் பேட்ச் ஏதோ ஒரு டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிக்கலாம். டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணும்போது ஒரே ஒரு சென்டர்ல மட்டும் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணாதீங்க. சார் என்கிட்ட வந்து வசதி இல்லை சார், நான் எப்படி சார் ஒரு 4-5 சென்டர்ல 3 சென்டர்ல நான் எப்படி சார் ஜாயின் பண்ண முடியும் அப்படின்னா நீங்க உங்களுக்கு கண்டிப்பா உங்களோட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. நீங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு சென்டர்ல இருக்கக்கூடிய டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்றதுக்கு நீங்க ஒரு சென்டர்லையும் இன்னொரு ஃப்ரெண்ட் ஒரு சென்டர்ல ஏன்னா இது வந்து மை ஸ்ட்ராட்டஜி, இது என்னுடைய ஸ்ட்ராட்டஜி. இது என்ன பண்ணணும் அப்படின்னா 3 பேர் சேர்ந்து ஒரு 1000 ரூபாய் கட்டி நான் ஒரு சென்டர்ல அவங்க ஒரு சென்டர்ல ஸோ அவங்க ஒரு கொஸ்டின் பேங்க் வாங்கி எனக்கு அனுப்பிடுவாங்க. இது வந்து இட்ஸ் நாட் ஃபோர்ஜரி கூட சொல்லுவாங்க, பட் அப்படி இல்லை. நான் வந்து டிஸ்கஷன், இதுதான் இந்த பியர் குரூப். இந்த பியர் குரூப் கிடைக்கணும். அதுக்கு நீங்க உங்களை மாதிரியே படிக்கக்கூடிய அந்த பியர் குரூப் கிடைச்சது அப்படின்னா நீங்க வாங்குற அந்த மெட்டீரியல் வந்து சரி நீங்க வாங்குற அந்த கொஸ்டின் பேங்க் வந்து நீங்க டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்டு ஃபார்வர்ட் பண்ணுங்க.
உங்க ஃப்ரெண்ட் வாங்குறது வேல்யூ அவர் அட்டன் பண்ணிட்டு உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுவாரு. அப்போ உங்களுக்கு நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா மல்டிப்ளை ஆகும், அதிகமாகும். நீங்க ஒரு யூனிட்ல 100 கொஸ்டின் ஒரு சென்டர்ல, அப்ப 300. ஆனா 300லயுமே பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 80 கொஸ்டின் சேமா தான் இருக்கும். எல்லா சென்டர்லயுமே எடுக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் ஒரு ஒர்க்ல இருந்து எடுக்கிறாங்க, ஒரு யூனிட்ல எடுக்கிறாங்க, ஒரு 80 கொஸ்டின் சேமா இருக்கும். அது ஓகே, நோ ப்ராப்ளம். பட் அந்த 20 கொஸ்டின் இருக்கு இல்லையா, அப்ப அந்த 20 நியூ கொஸ்டின்ஸ், இங்க ஒரு 20, அங்க ஒரு 20, அங்க ஒரு 20, மொத்தம் 60 நியூ கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். சார் இது நல்லா ஐடியாவா இருக்கு சார், நீங்க உடனே 10 ஃப்ரெண்ட்ஸை பிடிச்சி வச்சுட்டு 10 சென்டர்ல நீங்க வந்து ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா அது நீங்க உங்க கொஸ்டினை சர்க்குலேட் பண்ணி வர்றதுக்கே 1 வீக் ஆயிடும். அதனால மேக்ஸிமம் 3, மினிமம் 2, 2 பேர் சேர்ந்துக்கங்க அல்லது 3 பேர் சேர்ந்து 2 பேர் சேர்ந்துக்கங்க அல்லது 3 பேர் சேர்ந்துக்கங்க. 3 பேர் சேர்ந்து அந்த கொஸ்டின் பேங்க் வந்து பியர் குரூப். ஸோ இது ரொம்ப முக்கியம். ஸோ இது வந்து நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, இது டிஸ்கஷன் பண்ணும்போது பியர் குரூப்போட சேர்ந்து எப்ப சார் படிக்கிறது அப்படின்னா, தயவுசெய்து படிக்கும் போது சேர்ந்து படிக்காதீங்க. நீங்க ஒரு ஒர்க் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா படிக்கும்போது சேர்ந்து படிக்காதீங்க. நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணி படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம்னா, டிஸ்கஷன்ல என்ன நடக்கும், எனக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் நடந்தது. நான் தனியா படிச்சிருந்தா கூட ஒரு நாள் நல்லா இன்னொரு 5 மார்க் ஸ்கோர் பண்ணிருப்பேன், அவன் தனியா படிச்சா கூட இன்னொரு 5 மார்க் தனியா ஸ்கோர் பண்ணிருப்பான். பட் ஆனா நாங்க 2 பேருமே சேர்ந்து படிக்கிறோம்னு சொல்லிட்டு ஒரு ஒர்க் எடுத்துட்டு நான் என்ன பண்றேன், ஒரு ஒர்க் எடுத்துட்டு இந்த ஒர்க்ல பத்தியா எப்படி இந்த விஷயம் சொல்லியிருக்கான் பத்தியா அப்படின்னா அவனோட ஆமரா இந்த விஷயம் சொன்னா, பட் அந்த விஷயத்துல இது சொல்லியிருக்கேன் பத்தியா அப்படி நாங்க 2 பேருமே டிஸ்கஷன் பண்ணும்போது என்ன பண்றோம்னா, எங்க 2 பேருக்குமே தெரிஞ்ச விஷயத்தை தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு தெரியாத விஷயத்த விட்டுட்டு போயிட்டோம். எனக்கு தெரியாத விஷயத்த நான் அவன்கிட்ட சொல்லல, அவனுக்கு தெரியாத விஷயத்த அவனு என்கிட்ட சொல்லல. நாங்க அதாவது அந்த ஒர்க்ல இருக்கிற அந்த விஷயத்த தெரியாத விஷயம் எனக்கு அது தெரியல, அதை பத்தி அவனுக்கு தெரியல, அவனுக்கு தெரியல. நாங்க 2 பேரும் என்ன பண்றோம், மேலோட்டமா இதெல்லாம் இருக்கா ஓகே டிஸ்கஷன் முடிஞ்சு சூப்பர் அப்படின்னு போய் நானா கொஸ்டின் பாத்தீங்கன்னா நாங்க டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த டாபிக்ல அந்த இடத்த விட்டுட்டு அதுக்கு அடுத்து ஒரு படி கீழே இறங்கி கேட்டாங்க. இதை நானா படிச்சிருந்தா கூட அடுத்த லைனுக்கு வந்திருப்பேன். ஸோ நாங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணும்போது என்ன பண்ணோம், அந்த மேல் லைனோட முடிச்சுட்டு போயிட்டோம். ஸோ அந்த மாதிரி அந்த தவறு நீங்க பண்ணாதீங்க. எப்போ டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஒர்க்கை படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த பேசிக்கான சில விஷயங்கள்லாம் அவங்களுக்கு தெரியும். நம்ம என்ன பண்றோம், படிச்சு முடிச்சோட டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம். ஆக்சுவலா சாரி ரொம்ப லென்த்தா போகுது, இது நான் கட் பண்ணி தான் போடணும்னு நினைச்சேன், ஒரே வீடியோவா சொல்லிட்டு இருக்கோம். ஸோ டிஸ்கஷன் பண்ணும்போது எப்படி டிஸ்கஷன் பண்ணணும் அப்படின்னா, சார் நான் வந்து ஒரு ஒர்க் நீ எடுத்துக்க, நான் ஒரு ஒர்க் எடுத்துக்கிறேன், பிரதலாமீன் எப்போ பப்ளிஷ் பண்ணாங்க, பிரதலாமீன் ஆத்தர் யாரு, ஸோ இது எல்லாமே பேசிக்கான விஷயம் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, பேசிக்கான விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணதை விட்டுட்டு ரொம்ப கிரியேட்டிவா நான் இதுல இருந்து ஒரு கிரியேட்டிவா ஒரு கொஸ்டின் கேட்கறேன், இந்த பதில் சொல்லி பார்ப்போம் அப்படின்னா ஒரு கிரியேட்டிவா எடுத்து இந்த ஸ்வான் இருக்குல்ல, இந்த ஸ்வான் மாதிரியே இன்னொருத்தர் ஒரு பயம் எழுதியிருக்காரு, அது யார் எழுதியிருக்காரு தெரியுமா அப்படின்னு கேட்டா தெரியாது, புதுசா இருக்கே எழுதியிருக்காரு, அப்படியா வெரி குட், அப்படியா அப்ப அவன் கேட்பான். அப்ப இந்த லவ் ஆஃப் காட் ஆஃப் லவ் யாருன்னு தெரியுமா, ஓஹோ அது தெரியலையே, இதுல ஜூபிட்டர் யாருன்னு தெரியுமா. சோ அந்த மாதிரி இன்டீரியரா ஒரு கொஸ்டின் கேட்கிறப்பதான் அதுல டெம்பிள் அப்படிங்கிற வேர்டுக்கு என்ன மீனிங் தெரியுமா, பிரத்தலமில்ல ஒரு டெம்பிள்ங்கிற வேர்டுக்கு என்ன மீனிங், டெம்பிள் தெரியலையே, டெம்பிள் அப்படின்னா லா காலேஜ்னு அர்த்தம் அந்த போயம்ல இருக்குது. ஸோ இப்படி இருக்குதா, அப்படி ஒரு விஷயம் இருக்குதா, இந்த விஷயத்தை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். சும்மா வந்து இது எப்போ ரைட் பண்ணாங்க, ஷேக்ஸ்பியர் எங்க பிறந்தாரு, ஷேக்ஸ்பியர் எத்தனை பிளே எழுதியிருக்காரு, ஷேக்ஸ்பியர் வந்து எத்தனை எப்படி சொல்றது எத்தனை சாணம் எழுதியிருக்காரு, இதெல்லாம் ஒரு எல்லாருக்குமே தெரியும். நான் இன்னும் டிஸ்கஸ் பண்ணும்போது என்ன பண்ணணும், ஷேக்ஸ்பியர் காலத்துலதான் முதல்ல இங்கிலாந்துல அந்த பைப் லைன் சொல்றாங்க இல்லையா, பாதாள சாக்கடை, அது கொண்டு வந்தாங்க. இது சார் இது ஒரு விஷயம் இருக்குதா அப்படின்றலாம். இது என்னன்னா இந்த மாதிரி நம்ம யோசிச்சுதான் என்ன பண்ணணும் அப்படின்னா டிஸ்கஸ் பண்ணணும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. அடுத்து ரிவ்யூ, ரிசைட், ரிப்பீட்டேஷன். சார் எனக்கு டைம் நான் வந்து முன்னாடியே என்ன பண்றேன், கொஸ்டின் இதெல்லாம் முடிச்சுட்டேன் சார், எது முடிச்சுட்டேன், சிலபஸ் முடிச்சுட்டேன் சார், சிலபஸ் முடிச்சுட்டேன், எனக்கு இன்னும் கால்ஃபர் ஆகும்னு நினைச்சேன், இந்த பிப்ரவரியில கால்ஃபர் ஆகும்னு நினைச்சு அதிபதியா படிச்சேன் சார், படிச்சு முடிச்சுட்டேன். பட் ஆனா வந்து எனக்கு இன்னும் கால்ஃபர் ஆகல, இன்னொரு மாசம் தள்ளி போகும் போல இருக்கு, இது டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க சார் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருந்துச்சுன்னா அந்த டைம்ல அப்பா நம்ம தான் எல்லாமே படிச்சு முடிச்சுட்டோமே, எல்லா யூனிட்ல கேட்டாலும் தெரியுது நம்மளுக்கு அப்படின்னு வந்து. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் போன வருஷம் நம்ம டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ண ஒருத்தர், சார் நான் வந்து 110 வரைக்கும் எடுத்துருவேன் சார் அப்படின்னு ரொம்ப கான்பிடண்டா இருந்தாரு. பட் அவரோட மார்க் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 84 தான். ஏன் அப்படின்னா அவர் ஃபுல்லா படிச்சவர் அந்த லாஸ்ட் மினிட்ல வந்து ஓகே நம்ம ஃபுல்லா படிச்சுட்டோம், ஒரு 10 நாள் வச்சு ரிவைஸ் பண்ணிக்கலாம் போதும் அப்படின்ற ஒரு 10 நாள் எடுத்து ரிவைஸ் பண்ண வந்துகிட்டே இருக்கு. 10 நாள்ல இருந்து 6 ஆனிச்சு, 6ல இருந்து 4 ஆனிச்சு, 4ல இருந்து 2, 2ல இருந்து 1,
அவரால் ஒரு 4 யூனிட் மட்டும் தான் ரிவைஸ் பண்ண முடிஞ்சது, 6 யூனிட் ரிவைஸ் பண்ண முடியல. ஸோ அதனால அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன், நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா படிச்சதை ஈவன் உங்களுக்கு டைம் முடிஞ்சிச்சா கூட திரும்ப மறுபடியும் ஒரு தடவை அந்த கொஸ்டின் பேங்க் பாருங்க, டெஸ்ட் பேட்ச்ல வாங்குற அந்த பிடிஎஃப் கொஸ்டின்ஸ் பாருங்க. ரெண்டாவது இந்த டெஸ்ட் பேட்ச்ல வாங்குற கொஸ்டின்ஸ் நீங்க டெஸ்ட் பேட்ச் இப்போ இது வந்து கொஸ்டின் பேங்க் வந்து பிடிஎஃப் கண்டிப்பா வந்து நீங்க பிடிஎஃப்ல ஜெராக்ஸா தான் இருக்கணும். ஜெராக்ஸ் ஆக ஏன் அப்படின்னா இந்த விஷயத்தை நீங்க வந்து அண்டர்லைன் பண்ணணும். இதுலதான் நீங்க அண்டர்லைன் பண்ணணும். நீங்க எடுக்கிற நோட்ஸ் வந்து அண்டர்லைன் பண்ணக்கூடாது, மெட்டீரியல் அண்டர்லைன் பண்ணக்கூடாது. இதுலதான் நீங்க அண்டர்லைன் பண்ணணும். இதுல அண்டர்லைன் பண்ணும்போது தான் நீங்க அடுத்த தடவை பார்க்கும்போது உங்களுக்கு புதுசா தெரியும். அதே மாதிரி டெஸ்ட் பேட்ச்ல இருக்கிற கொஸ்டின்ஸ் வந்து நீங்க பிடிஎஃப் தான் மேக்ஸிமம் நிறைய சென்டர்ல அனுப்புவாங்க. அதை நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஒரு வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுட்டு அந்த பிரிண்ட் அவுட்ல தான் நீங்க வந்து என்ன பண்ணணும், அண்டர்லைன் பண்ணணும், மார்க் பண்ணணும், இது பக்கத்துல வந்து எழுதணும். ஸோ நான் இந்த ரெண்டுக்கும் வந்து நான் தனியாக இன்னொரு வீடியோ போடுறேன். டெஸ்ட் பேட்ச் எப்படி நீங்க ஹேண்டில் பண்றது, ஒரு கொஸ்டின் நாங்கள் எப்படி ஹேண்டில் பண்ண தனியா வீடியோ போடுறேன். ஸோ இதை பார்த்துங்க, இந்த 3 ஆர்டர் வந்து கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவோம், ரைட்டா? ஸோ இதை தாண்டி இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த யூனிட் வந்து எந்தெந்த யூனிட்ல இருந்து ஃபர்ஸ்ட் படிக்கிறது, யூஜிடிஆர்பி பொறுத்த வரைக்கும் எந்த யூனிட்ல இருந்து ஃபர்ஸ்ட் படிக்கிறது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க படிச்சு முடிக்க வேண்டிய யூனிட் வந்து யூனிட் 10. யூனிட் 10 வந்து ஃபர்ஸ்ட் படிக்கணும். ஃபர்ஸ்ட் எடுத்தோட என்ன பண்ணுங்க அப்படின்னா யூனிட் 10 படிங்க. அதுக்கப்புறமா வந்து யூனிட் 6 படிங்க. அதுக்கப்புறமா வந்து யூனிட் 4, 3, 2, 1 இந்த ஆர்டர்ல படிங்க. யூனிட் 4, 3, 2, 1. ஏன் இது ரெண்டு ஒர்க் அதிகம், பட் ஆனா வந்து எல்லாமே ரொம்ப சின்ன ஒர்க், ஈஸியா நம்மளே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இப்போ ஒரு போயத்தை நீங்க எடுத்து படிக்கிறீங்க அப்படின்னா, இந்த 2 ஒர்க்ல இருக்கிற போயத்தை எடுத்து படிக்கிறீங்கன்னா, இதுல வந்து இந்த புஷ்மேன் கிராஃப்ட் எழுதுனா அந்த விண்டிகேஷன் ஆஃப் ஒரு லைன் வரும். அதை தவிர ஆகியிருக்க எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சின்னது, ரொம்ப சின்னது. அதனால அதை வந்து நம்மளே படிச்சா கூட என்ன பண்ணிக்கலாம், அதுக்கு சம்மதி தேட வேண்டிய அவசியமே இல்லை. ஒரிஜினல் டெக்ஸ்ட் நம்மளே படிச்சாலும் ஈஸியா நம்மளால வந்து என்ன பண்ணிக்க முடியும்னா மீனிங் கேதர் பண்ண முடியும். அப்படியேப்பட்ட யூனிட் தான் இந்த 2 யூனிட்டும். இதுல கொஞ்சம் ஒர்க் அதிகம். பாக்கி இந்த 2 யூனிட்ல வந்து ஒர்க் கம்மி. சரி, இந்த 2 யூனிட்ல ஒர்க் கம்மி. அதனால இந்த 2 யூனிட்டை வந்து நீங்க படிச்சுட்டு அதுக்கப்புறம் யூனிட் 1 இந்த ஆர்டர்ல படிங்க. இந்த ஆர்டர்ல நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த ஆர்டர்ல படிக்கும்போது இந்த 4 யூனிட்டையும் 5, ஓகேவா, 5 3 5 2 1 சாரி 4 5 2 1 இந்த ஆர்டர்ல வந்து படிங்க. இந்த ஆர்டர்ல நீங்க படிக்கும்போது இதெல்லாம் பிரிட்டிஷ் லிட்ரேச்சர்ல வரும். ஸோ அதனால வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா ரொம்பவே வந்து ரொம்ப டீட்டெயில்டா படிங்க, ரைட்டா? அதுக்கப்புறமா இதெல்லாம் முடிச்சுட்டு ஷேக்ஸ்பியர் படிங்க. 3ஆவது யூனிட் ஷேக்ஸ்பியர் யூனிட் 3ஆவது யூனிட் படிங்க. ஸோ அதுக்கு அப்புறமா மீதி இருக்கிற யூனிட் இருக்குது 7, 8, 9. ஸோ இது எல்லாமே வந்து அதுக்கப்புறம் படிச்சுக்கலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 இந்த ஆர்டர்ல வந்து நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா யூஜிடிஆர்பிக்கு நீங்க வந்து உங்களுடைய ப்ரிப்பரேஷனை இமீடியட்டா ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆஃப்டர் எலெக்ஷன் கண்டிப்பா நோட்டிபிகேஷன் வரும். ரொம்பவே குறைவான காலி பண்ணிடும், குறைவான வேகன்சி லைட்டா இன்க்ரீஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் அட் த சேம் டைம் ஏற்கனவே டெட் பாஸ் பண்ணவங்க 2 லட்சம் பேர் இருக்காங்க. இப்போ 60 மார்க்கை குறைச்சதுக்கு அப்புறம் பாஸ் பண்ணவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அதனால காம்படிஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஹெவியா இருக்கும். 150 மார்க்குமே மேஜர் தான். ஸோ அதனால இந்த ப்ராப்ளம் நம்மளுக்கு கிடையாது, எதுவும் சைக்காலஜி ப்ராப்ளம் கிடையாது. ஸோ அதனால 150 மார்க் மேஜர் தான். நம்மளுடைய லிட்ரேச்சர் எஃபிஷியன்சியை கண்டிப்பா இதுல வந்து ப்ரூவ் பண்ணிடலாம். ஸோ இப்போ இருக்கிற கண்டென்ட் இப்ப இருக்கிற சொசைட்டில நீங்க வந்து 110+ எடுத்தா மட்டும்தான் உங்களால ஜாப் உறுதியா சொல்ல முடியும். 105 எடுத்தீங்க அப்படின்னா ஒன்லி சிவி மட்டும் போயிட்டு திரும்பி வந்துடணும். 110+ எந்த கம்யூனிட்டியா இருந்தாலும் 110+ எடுத்தீங்கன்னா யூ ஆர் சேஃப் இன் ஜாப். ஸோ அந்த ரேஞ்சில தான் இருக்கும். ஸோ அதனால உங்களுடைய ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து நல்லபடியா ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் இந்த வீடியோட எண்ட்ல என்னுடைய புக்ஸ், அதாவது நோட்ஸ், ஒரு நோட்ஸ் வந்து நான் எப்படி எழுதியிருக்கேன் அப்படிங்கிறது அதுல இருக்கு, நீங்க பாத்துக்கலாம். ஸோ அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். வெரி சாரி, ரொம்ப லென்த்தா வீடியோ போச்சு. பட் இது எல்லாமே நான் பயன்படுத்தின ஸ்ட்ராட்டஜிஸ். ஸோ அதனாலதான் சக்சஸ்ஃபுல்லா முடிக்க முடிஞ்சது. அதுவும் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லயே யூஜிடிஆர்பி ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லயே முடிச்சு இப்போ நான் உங்களுக்கு முன்னாடி வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் இங்கிலீஷ் டீச்சரா தான் நான் இந்த வீடியோஸ் எல்லாமே போட்டுட்டு இருக்கிறேன். ஏன்னா எனக்கு இதுக்கு முன்னாடி வந்து வீடியோ போடும்போது சார் நீங்க முதல்ல சக்சஸ் பண்ணிட்டீங்களான்னு ஃபர்ஸ்ட் கேட்டாங்க. நான் வீடியோ போட்டு கிட்டத்தட்ட 2-4 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. ஸோ பண்ணக்கூடாது. முடியல வர்ற அந்த டயலாக் ரொம்ப பிடிக்கும். என்ன அப்படின்னா ஜெயிச்சிருவோம்னு சொன்னா கேட்க மாட்டாங்க, இது ஜெயிச்சவன் சொன்னா கேட்பாங்க அப்படின்னு ஒரு டயலாக் இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரிதான். ஸோ நான் இதெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சனா வந்திருக்கேன். அதாவது
கவர்மெண்ட் இங்கிலீஷ் டீச்சரா இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன் கவர்மெண்ட் ஸ்கூல்ல யூஜிடிஆர்பி கிளியர் பண்ணி. ஸோ அதனால நீங்க இது உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். தேங்க்யூ.